ஸ்டைலிஷ் ப்ளூடூத்தா, ராக்கிங் ஹெட்போனா, என்ன வேணா வாங்கலாம். ஆனா எங்க வாங்கணுங்கிறது முக்கியம். மொபைல்ஸ்ல எது வேணாலும் சுப்ரீம் மொபைல்ஸ். இதுதான் பெஸ்ட். சுப்ரீம் மொபைல்ஸ்ல கிடைக்கும் எக்கச்சக்க பிராண்ட்ஸ், எல்லாரை விட லோவஸ்ட் பிரைஸ், ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஷோரூம். சுப்ரீம் மொபைல்ஸ், தாமு பில்டிங் ஜங்ஷன், பழைய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி. செல் 7397777902. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன இதை உங்களுக்காண்டி நாங்கள் எடுத்து காட்ட போகிறோம் அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மக்களுக்காகவே நிறைய புது ஆஃபர்ஸ்களோட, நிறைய புது விஷயங்களோட ஒரு 71வது பிரான்ச் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ். சரிங்களா, பாருங்கள், இங்கே எடுத்த உடனே ஈஸி இஎம்ஐ தான் எடுத்த உடனே வெளியவே போர்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த இஎம்ஐ ஆஃபர்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் உங்களுக்காண்டி எடுத்து காட்டுறோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கான ஓப்பனிங் ஆஃபராக அவங்க மொபைலுக்கு நிறைய கேஷ்பேக் கொடுக்குறாங்க. 1000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மொபைலுக்கு 3 லிட்டர் குக்கரு ப்ளஸ் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் போடுறாங்க. அது போக நான் இப்போ ஒரு பேப்பரை பார்த்து பேப்பரில் வந்து ஆடை எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே கொண்டு கொடுக்குறோன்னா 2500 ஒர்த்தான ஒரு ஹெட்ஃபோனை ப்ளூடூத் ஹெட்செட்டை நமக்கு வெறும் 399 ரூபாய்க்கு தராங்க. ஸோ நானும் ஒரு பேப்பர் ஆடை கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ நமக்கு எவ்வளோலாம் தராங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்களை பற்றி லைட்டாக இன்ட்ரோ சொல்லிடுங்க. என் நேம் அருள் ஜோதி, சுப்ரீமோட ஆர்எஸ்எம். அதாவது இப்போ திருநெல்வேலியில் நிறையவே மொபைல் ஸ்டோர்ஸ் அது இதுன்னு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம புதுசாக ஒரு பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. என்னென்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க மற்ற கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம்? வணக்கம். இப்போ சுப்ரீம் மொபைல்ஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னணி பிராண்ட் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்க மொபைலாக இருக்கட்டும், அக்சரிசி பிராண்டாக இருக்கட்டும், எல்லா பிராண்டுமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸ்டார்டிங் ஃபீச்சர் ஃபோன்லேருந்து அதிகபட்சம் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இப்போ ஆன்லைன் அதிகமாக விற்கிற பிராண்டு OnePlus-ஆக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், எம்ஐயாக இருக்கட்டும், இது எல்லா பிராண்டுமே இங்கே அவைலபிள் இருக்கும். ரெண்டாவது அக்சரிசி அதே மாதிரி தான், சோனி, ஆங்கர், JPL, அது மாதிரி முன்னேறி பிராண்டு எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். இப்போ ஸோ எல்லா ஒரு சில பிராண்ட்ஸ் ஆன்லைன் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி இதெல்லாம் இப்போ 1-2 ஸ்டோர்ஸில் மட்டும்தான் ஆஃப்லைனில் கிடைக்குது. நம்ம கடையில் அந்த மாதிரி எல்லாமே ஆஃப்லைனில் கிடைக்குமா? சுப்ரீம் மொபைல்ஸை பொறுத்தவரை எல்லா ஆன்லைன் பிராண்டும் இங்கே ஆஃப்லைனில் கிடைக்கும். ஆன்லைனில் என்னென்ன வாங்க முடியுமோ அது எல்லாமே அதே ப்ரைஸுக்கு இங்கே ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். அதாவது இன்றைக்கான ஆஃபர்ஸ் நாங்கள் நிறையவே கேள்விப்பட்டோம். அதாவது பேப்பர் கட் பண்ணி கொண்டு வந்தால் 2500 ஒர்த் உள்ள ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரியான வேறு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் அங்கே இருக்குது? இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 3900 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ 2500 ஒர்த்து அந்த ஹெட்செட் இப்போ ஓப்பனிங் ஆஃபர்னால அது நம்ம லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, இந்த திருநெல்வேலி மக்களுக்காக ஆஃபரில் கொடுத்துருக்கோம் 399க்கு. அதேமாதிரி 1000 ரூபா ஃபோனுக்கு குக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அப்போ ஐஃபோனுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஐஃபோனுக்கு 5000 மதிப்புள்ள ஸ்பீக்கர் ஃப்ரீயாக இருக்குது. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் இன்றைக்கி ஆன்லைனில் நல்லா போயிட்டுருக்க மாடல் இருந்தாலும் OnePlus அந்த மாடலுக்கு நம்மளுக்கு ஆஃபரை கொடுத்துருக்கோம். ஹெட்செட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கிஃப்ட் ஐட்டம் நிறையா கொடுத்துருக்கோம். குக்கர் இருக்கட்டும், ட்ராவல் ஃபேனு, டேபிள் ஃபேனு, இந்த மாதிரி எல்லா அவைலபிளும் இருக்குது. அதாவது இப்போ மொபைல் ப்ரைஸ்லாம் எனக்கு இப்போ ஒரு சிலவங்க மொபைல் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இஎம்ஐயில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை யோசிப்பாங்க. அதுக்கு என்னென்ன பேங்க்ஸுக்கெலாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ இஎம்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக கஸ்டமர் வாங்குறது தான் இஎம்ஐயில் தான். ஏன்னா அவங்களுக்கு நிறையா ஆப்ஷன் நிறையா இருக்குது. அதில் 0% இருக்கும், இஎம்ஐ டியூ நிறையா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இஎம்ஐ பிராண்ட் இருக்க பஜாஜ் இருக்குது, HDFC, IDFC, ஹோம் கிரெடிட்டு. ஸோ ஃபினான்ஸில் என்னென்ன வாய்ப்பு இருக்கோ கஸ்டமருக்கு ஃபேவரட்டாக என்ன பண்ண முடியுமோ அது எல்லா ஃபினான்ஸும் சுப்ரீமில் அவைலபிள் இருக்கும். அதாவது இப்போ ஓகே, இஎம்ஐங்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி ஒரு சிலவங்க என் ஃபோன் உடஞ்சிருக்குது, இல்லை நான் இந்த ஃபோனை கொடுத்துட்டு நான் இன்னும் அப்டேட் ஆகணும், நான் பழைய ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கேன், இன்னும் அப்டேட் ஆகணும்
அப்படி வர்றவங்களுக்கு சுப்ரீம் மொபைல்ஸில் வந்துட்டு பெஸ்ட்டாக அவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கும். கண்டிப்பாக இப்போ சுப்ரீம் மொபைல்ஸில் வந்து இன்சூரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. இன்சூரன்ஸ் மொபைலுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுறோம், அதில் டேமேஜ் ஆனாலும் அதில் வாட்டர் லாக் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆஃபர் நம்மகிட்ட இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் மாதிரி பண்ணி கொடுக்குறீங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து பெஸ்ட் ரேட்டில் எடுத்துக்கிறோம். பழைய ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும், ஃபீச்சர் ஃபோனாக இருக்கட்டும், என்ன கண்டிஷனில் கொடுத்தாலும் சரி, நல்ல கண்டிஷன் கொடுத்தாலும் அது டேமேஜில் அந்த மாதிரி கொடுத்தாலும் எந்த கண்டிஷன் கொடுத்தாலும் நல்ல ரேட்டுக்கு எடுத்துகிட்டு புது ஃபோன் நல்ல ப்ரைஸ்லேயும் பண்ணி கொடுப்போம். சரி, அதாவது இன்னைக்கான ஓப்பனிங்கான ஸ்பெஷல் வேறு என்னெல்லாம் இருக்கும், இல்லை இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்னும் எத்தனை நாளைகளுக்கு இருக்கும் திருநெல்வேலி மக்களுக்கு? இந்த திருநெல்வேலி மக்களுக்காண்டி நம்ம ஓப்பனிங் ஆஃபர் வந்து 3 நாள் கண்டிப்பாக. இன்றைக்கி வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுமே இன்றைக்கி பேப்பரில் அட்வர்டைஸ் கொடுத்த எல்லா ஆஃபருமே வந்து 3 நாள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 நாளை தாண்டி அடுத்து நார்மலாக ஜென்ரலாக அவங்க வந்து எடுக்கிறவங்களுக்கு வேறு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கும்? எப்போவுமே நம்ம சுப்ரீமில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். மற்ற ட்ரேடு மற்ற மார்க்கெட் கம்பேர் பண்ணும்போது சுப்ரீமில் எப்போவுமே வந்து நம்ம நம்பிக்கையான பிராண்டட் மொபைல் இருக்கும். எல்லாமே பில் வாரண்டியோடு தான் இருக்கும், வாரண்டி பில்லோட தான் வரும். ரெண்டாவது எல்லாத்துக்கும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட்டோட நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ஆன்லைன் என்ன ப்ரைஸோ அதை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்போம். இப்போ நம்ம மொபைல் ஸ்டோர் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டோரில் வந்து நம்ம புதுசாக மொபைல்ஸ்லாம் எதுவும் லான்ச் பண்ணியிருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தா புது ஸ்டோரில் ஓப்பனிங் ஸ்டோரில் ஓப்போவில் Reno 6 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. அது கஸ்டமர் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நல்ல மாடல் அது, நல்ல ப்ரைஸில் இருக்குது. அதுக்கு அடிஷ்னலாக 4000 கேஷ்பேக் இருக்குது. அதுக்கு ஆஃபர் நம்ம ஸ்மார்ட் வாட்ச் ஒரு ஆஃபர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அது இன்றைக்கி லான்ச் வந்து அந்த புதுசாக அந்த மாடல் பண்ணியிருக்கோம். புதுசாக ஓப்பனிங் ஸ்டோரில் Reno 6 Pro மாடல் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ மொபைல் ஆக்சசரிஸ் அப்படின்னு எடுக்க வர்றவங்களுக்கு வந்துட்டு நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க? இன்றைக்கி மார்க்கெட்டில் அக்சரிஸோடைய பார்ட் வந்து நிறையா யூஸ் பண்ணுற கஷ்டமாக ஆகிட்டாங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சாக இருக்கட்டும், பவர் பேங்க் யூஸ் பண்ணுறது, நெக் பேண்டு, ஏர்பட்ஸு, இந்த மாதிரி அக்சரிஸோடைய நிறையா பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் எல்லா அக்சரிஸ் பிராண்டும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ரியல்மியாக இருக்கட்டும், இன்றைக்கி வாட்ச் சீரிஸ் நிறையா போயிட்டுருக்கு. சாம்சங்கோட வாட்ச் இருக்குது, ஆப்பிள் வாட்ச் இருக்குது. ஸோ எல்லா பிராண்டோடைய வாட்ச் அவைலபிள் இருக்குது. ரெண்டாவது ஏர்பட்ஸ் இருக்குது, ப்ளூடூத், எல்லா அக்சரிஸும் நம்மகிட்ட வந்து கிடைக்கும். நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும், வாரண்டியோடு இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து கம்பெனி வாரண்டியோடு இருக்கும். ஏதாவது கம்ப்ளைண்ட்னாலும் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ரீப்ளேஸ்மெண்ட் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அதாவது மற்ற கடையிலலாம் வந்துட்டு வாரண்டி கிளைம் பண்ணுறது மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம எல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம எடுக்கிறது வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இது வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? இல்லை, அது ஒரு வாரண்டி பீரியடை பொறுத்து 6 மந்த் இருக்குது, 3 மந்த்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துமே ரீப்ளேஸ் வாரண்டியோட வந்துடும். அதாவது இப்போ மற்ற கடைகளில் வந்துட்டு இப்போ 6 மந்த் to 1 இயர் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி ஆக்சசரிஸ்க்கு வந்து 6 மந்த் தான் வாரண்டி. ஸோ அந்த வாரண்டியை தாண்டிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து வாரண்டிக்குள்ளே வந்தாலுமே சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்பாங்க, ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோமா அந்த வாரண்டி கார்டு? கண்டிப்பாக ஒவ்வொரு அக்சரிஸும் வந்து நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் சரி, பவர் பேங்காக இருக்கட்டும், நெக் பேண்டாக இருக்கட்டும், ப்ளூடூத் வாட்ச் எதாக இருந்தாலும் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருக்கு நம்மகிட்ட. இப்போ நெல்லையில் வந்து ஐஃபோன் பிரியர்களுக்கு வந்துட்டு நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, அது என்னென்ன வெரைட்டிஸ் நம்மகிட்ட இருக்குது ஐஃபோன் மாடல்ஸில்? இப்போ ஐஃபோன் பொறுத்தளவில் லேட்டஸ்ட்டாக இருக்க எல்லா மாடல் 12 Pro மேக்ஸாக இருக்கட்டும், 12 Pro லேட்டஸ்ட்டாக லான்ச் வந்த எல்லா மாடலுமே அவைலபிள் இருக்குது. எல்லா மாடலுக்குமே வந்து கேஷ்பேக் ஆஃபரோடு இருக்கும். 5000 to 6000 எல்லா மாடலுக்கும் கேஷ்பேக் இருக்குது. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் 5000 கொடுத்துருக்கோம். அதுபோக கிஃப்ட் ஆஃபராக கொடுத்துருக்கோம். ஸோ ஐஃபோன் ஆப்பிள் யூஸ் பண்ணுற எல்லா கஸ்டமருக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிள் இருக்குது, ப்ரைஸிங் ஆஃபர் கொடுத்துருக்கோம், ப்ளஸ் கேஷ்பேக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கோம். அதாவது நான் வர்றப்போவே நான் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அதாவது 46,000 மொபைல் வந்து 5000 ஓப்பனிங் கேஷ்பேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அந்த ஓப்பனிங் கேஷ்பேக் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தானா? இல்லை, இது வந்து 3 நாள் ஆஃபர் இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் 5000 அது இந்த 3 நாள் ஆஃபர் இருக்கும். அதுபோக வர கம்மிங் டேஸ் வர கஸ்டமருக்கும் நம்ம வேறு ஆஃபர் பண்ணி கொடுப்போம். அதாவது இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ஆஃபர்ஸ் ஆகட்டும், நிறைய கஸ்டமருக்கு பொறுத்தவரை ஃப்ரெண்ட்லியாக பண்ணுற எல்லா விஷயங்களுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது உங்களோட எத்தனாவது ஸ்டோர் இங்கே ஓப்பன் ஆகுறது, ப்ளஸ் இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் ஸ்டோர்ஸ் இருக்குது? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி திருநெல்வேலி ஓப்பனிங் ஸ்டோர் வந்து 76வது ஸ்டோர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது போக சீக்கிரமே 100 ஸ்டோருக்கு நம்ம வந்து பிளான் போயிட்டுருக்கு. நிறையா ஸ்டோர் அடுத்த திருநெல்வேலியில் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி 76வது ஸ்டோர் ஓப்பனிங் இருக்குது. திருநெல்வேலியில் இது 76வது ஸ்டோர். மொத்தம் தமிழ்நாட்டிலே வந்து 76வது ஸ்டோரு. திருநெல்வேலிக்கு மொதல் ஸ்டோர் இதுதான். அடுத்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறையா ஸ்டோரு கண்டிப்பாக வரும். சரி, இப்போ நம்ம கடையில் வந்துட்டு வெறும் மொபைல்ஸ் மட்டும் தான் பண்ணுறோமா, இல்லை வேறு என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? என்ன மொபைல்ஸ் எல்லா ஸ்டோர்லேயுமே வந்து மொபைல் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் செட்டு எல்லாமே இருக்கும். இப்போ டிவி பண்ணிகிட்ருக்கோம், லேப்டாப் பண்ணுறோம். டிவியில் எம்ஐ இருக்குது, ரியல்மி இருக்குது, ஒன் ப்ளஸ் இருக்குது. லேப்டாப்பில் வந்து முன்னாடி எல்லா பிராண்டுமே இருக்கும். டெல் இருக்குது, ஹெச்பி இருக்குது, லெனோவா. ஸோ எல்லாமே வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்பவே நன்றி சார், தேங்க்யூ. உங்கள் பெயர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வேல்குமார், மேலச்சேவலேருந்து வரேன் சார்.
அப்படிங்களா? எதை பார்த்து சார் கடை ஓப்பனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்து வந்தீங்க? காலையிலே பேப்பரில் பார்த்தேன் சார், தினத்தந்தி பேப்பரில். அதை பார்த்துட்டு தான் சார் கடைக்கு வந்தேன். இப்போ நீங்கள் என்ன மொபைல் வாங்கியிருக்கீங்க? ஆஃபர்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது சார் ஆஃபர் 1000 ரூபாயிலேருந்து கொடுக்குறாங்க, குக்கரோடு தராங்க. அதை பார்த்து தான் வந்து வாங்கியிருக்கேன். பவர் பேங்க் 500 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நெக் பேண்டு 399 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏழைங்கள்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது சார். பட்ஜெட் எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இப்போ ஸ்டாஃப்ஸ்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களாம் நல்லா கவனிக்கிறாங்க சார், நல்லா கவனிப்பு சார். முதல் நாளே ஓப்பனிங் நல்லா கிராண்டாக நல்லா ஜம்முன்னு அழகாக கவனிக்கிறாங்க சார். என்ன வேணும் எது எனக்கு உடனே கூப்பிட்டு கேட்டு என்னென்ன வேணும்னு கரெக்டாக நல்லா கண்டிப்பாக கொடுக்குறாங்க சார். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூ சார். வணக்கம் மேடம், எங்கேருந்து வரீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னோட பேர் செல்வக்கனி, மேலச்சவல் அப்படிங்கிற ஊர்லேருந்து வரோம். எந்த இதை பார்த்து நீங்கள் கடைக்கு வந்தீங்க இந்த மாதிரி கடை ஓப்பனிங் அப்படிங்கிறது? எங்கள் வீட்டில் தினமலர் பேப்பர் வாங்குவோம், பேப்பர் ஆடை பார்த்து தான் வந்தோம். இப்போ ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் என்ன மொபைல் வாங்கியிருக்கீங்க? ஆஃபர்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்குது? நாங்கள் வந்து விவோ 2 மொபைல் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி. 2லேயுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த பேப்பர் ஆடை கொண்டு வந்தாக்கா ஒரு ஹெட்செட் கொடுக்குறதாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, 2500 உள்ளது 399 ரூபாய்க்கு, அதுவும் வாங்கியிருக்கோம். நல்ல இப்போ உபசரிப்புலாம் எப்படி இருக்குது? ஸ்டாஃப்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இது பண்ணுறாங்க? நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, கேட்டதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தாங்க, நல்லா பண்ணாங்க. ஓகே மேடம், ரொம்ப தேங்க்யூ மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் மகாராஜன். எங்கேருந்து வரீங்க? நான் ஜங்ஷன் தான். எனக்கு ஒரு பேப்பர் விளம்பரம் பார்த்தேன், நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்குது? நீங்கள் இப்போ என்ன ஃபோன் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் முதல் ஜியோ சிம் மட்டும் போடுற மாதிரி சிங்கிள் ஃபோன் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன் இருக்குது, இருந்தாலும் சரி புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, அதனால் நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஆஃபர்ஸ்லாம் நல்லா இருக்குதா? எந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஆஃபர்ஸ் நிறைய இருக்குது. சரி, இன்னும் ஒன்று இப்போ தான் திறந்துருக்காங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சிவா, ராமன்பேட்டிலேருந்து வரேன். ஓகே சார், நீங்கள் எதை பார்த்து வந்தீங்க? இப்போ மயூரி டிவி விளம்பரத்தை பார்த்து வந்தேன் சார். ஓகே சார், இப்போ மொபைல்லாம் ரேட்டு இந்த மாதிரிலாம் ஆஃபர் எந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க? ஆஃபர் குக்கர் கொடுத்தாங்க, ஒரு 1000 மொபைல் வந்து. சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். செந்தில். எங்கேருந்து வரீங்க? நான் கொக்கரவளம். நீங்கள் எதை பார்த்து வந்தீங்க சார்? பேப்பரில் நியூஸ் பேப்பரில் ஆட் இருந்தது. சரி, புதுசாக இருக்க ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வித்தியாசமாக டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். நல்ல வெரைட்டிலாம் இருக்குது, நல்லா இருக்குது. ஆஃபர்ஸ்லாம் எந்த மாதிரி கொடுக்குறாங்க? இப்போ நீங்கள் வாங்கினதுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க? ஒரு சின்ன மொபைல் வாங்கியிருக்கேன், ஒரு குக்கர் கொடுத்துருக்காங்க. ஒர்த்துள்ளது தான், வேல்யூபுளாக தான் இருக்குது. சரி, ஓகே சார். அங்கே ஸ்டாஃப்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு? நல்லா நீட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, நீட்டாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முகமது பிலால். நீங்கள் இங்கே ஸ்டாஃபாக இருக்கீங்களா? ஆமாம், நாங்கள் ஸ்டாஃபாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஆக்சிடிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜாக இருக்கிறோம். ஓ, சரி. ஆக்சசரிஸ் அப்படின்னா இப்போ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் உங்கள்கிட்ட? இப்போ ஹெட்ஃபோன் ஆகட்டும், இதாகட்டும், இந்த மாதிரி இது பேக் கேஸ், இதெல்லாம் என்னென்ன வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வந்து எல்லா பிராண்ட்ஸுமே அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சோனி, ஆங்கர், அப்புறம் ஐபால், ப்ளே, இந்த மாதிரி நிறைய மல்டி பிராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லா பிராண்ட்ஸுக்குமே நம்மகிட்ட ஃப்ளிப் கவர், பேக் கேஸு, அப்புறம் டேப்போட டெம்பர், கோச் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இப்போ ஹெட்ஃபோன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எவ்வளோ ரேட்டுக்கு இருக்குது ஹையஸ்ட்டு? நம்மகிட்ட மினிமம் வந்து 150 ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5000 வரைக்கும் இருக்குது. நம்மகிட்ட நார்மல் ஹெட்ஃபோன், ப்ளூடூத் எல்லா பிராண்டுமே அவைலபிள்ஸ் இருக்குது. நம்மகிட்ட மற்ற வெளியே உள்ள ரேட்டை விட நம்மகிட்ட ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். வித் வாரண்டியோடையும் கிடைக்கும். பேசிக் மாடல் நீங்கள் 200க்கு மொபைல் எடுத்தாலும் கூட, 200க்கு நீங்கள் ஹெட்ஃபோன் என்ன மாடல் எடுத்தாலும் கூட நாங்கள் 3 மந்த்தாவது வாரண்டி கொடுப்போம் கம்பல்சரி. அதே மாதிரி இப்போ ஹெட்ஃபோனுக்கு வாரண்டிஸ் எல்லாம் ஓகே. இப்போ பேக் கேஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரியான ரேட்ஸில் ஸ்டார்ட் ஆகுது? டெம்பர் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்களா ஆக்சசரிஸில்? நம்ம வந்து ஆக்சுவலி நம்மகிட்ட எடுக்கிற எல்லா மொபைலுக்குமே வந்து நம்ம ஆஃபர் பண்ணிடுவோம். சார், சில கஸ்டமர் வந்து எனக்கு வந்து கவர் வேணும் தனியாக கேட்டு வந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கலாம், மேபி ₹200 கூட கிடைக்கலாம். பட் நம்மகிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 100-200 எக்ஸ்ட்ரா இருந்தாலும் குவாலிட்டியானதாக இருக்கும். நாளை பண்ண நம்மளை தேடி வர்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் கொடுத்துருப்போம். நம்ம கஸ்டமர் வந்து நம்மளே திரும்ப நம்மக்கிட்ட வர வைக்கணும் அப்படிங்கிறது. நம்ம வந்து குறையான ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நாளைக்கு நம்ம வந்து சுப்ரீம் போகணும், நம்ம இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி இல்லாமல் சுப்ரீம் வந்தால் மட்டும்தான் குவாலிட்டி இருக்கும். அந்த ஒரு நேமுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம். ஓகே. அதாவது இப்போ வந்து ஓப்பனிங் ஆஃபர் வந்து மொபைல்ஸ்க்குலாம் எக்கச்சக்கமாக 5000 இந்த மாதிரிலாம் நிறையவே ஆஃபர்ஸ்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சசரிஸுக்கும் என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் இருக்குது? இப்போ ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது, அந்த ஐபால் ஸ்பீக்கர் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து 3500 வரைக்கும் பண்ணுறாங்க. நம்மகிட்ட வந்து ஆஃபரில் வந்து 2200 போட்டு
ப்ளஸ் வந்து இதை நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா 32 GB மெமரி கார்டு வரை கொடுக்குறோம். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து யாருமே மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க. சுப்ரீம் பண்ணுது ஃபஸ்ட் தடவை. ஓகே, வேறு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? வேறு நம்மளோட எல்லா ஃபைனான்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மொபைல்ஸுக்கு எல்லா மாடலுக்கு ஆஃபர் இருக்குது. ஓகே, நீங்கள் நார்மல் நீங்கள் ஒரு பட்டன் ஃபோன் பை பண்ணால் கூட நம்மகிட்ட இந்த குக்கர் ஆஃபர் பண்ணுறோம். வர வெரி கஸ்டமருக்கு நம்ம ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் எதை பார்த்து வந்தீங்க? உங்கள் நேம் சொல்லுங்கள். என் நேம் வந்து வசந்த். நான் வந்து அண்ணா ஸ்டேடியத்துலேருந்து வர வழியில் ஒரு ஆட்டோவில் ஒரு ஆடு போட்டிருந்தாங்க. அந்த ஆடை பார்த்து நான் வந்து இங்கே மொபைல் ஓப்பனிங் போட்டிருந்தாங்க ஃப்ரைடே. அதனால நான் வந்து பார்க்க மொபைல் எப்படி இருக்குது, கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கக்காக வந்திருக்கேன். ஓகே, மொபைல் கலெக்ஷன்லாம் எந்த மாதிரி இருக்குது? ப்ரைஸ்லாம் எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்குதா? ப்ரைஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மக்களுக்கு வந்து தேவையான மொபைல்லாம் எல்லாருமே இப்போதைக்கு மொபைல் எல்லாத்துக்கும் தேவை. அதனால மொபைல் கம்மியான ப்ரைஸில் இருக்கனால வாங்க வந்திருக்கேன். ஓகே சார், நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க? சாம்சங் கேலக்ஸி வாங்கியிருக்கோம். வாங்கலாம்னு இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, அண்ணன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இந்த பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே சார். ஓகே, ரொம்பவே தேங்க்யூ சார். வணக்கம் சார். அதாவது திருநெல்வேலியில் வந்து சுப்ரீம் மொபைல்ஸ் வந்து தன்னோட 71வது பிரான்ச்சை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பிரான்ச்சுக்கு வந்து எதை பார்த்து வந்தீங்க? உங்களுடைய விளம்பரத்தை நாங்கள் கேள்விப்பட்டோம். புதுசாக இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுனால சரி வந்து பார்க்கலாமேன்னு வந்தோம். வந்து பார்த்தாலே உங்களுடைய வெரைட்டிஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. அதில் நாங்கள் செலக்ட் பண்ணதில் எங்களுக்கு பிடிச்சமான V21e ஓப்போ விவோ நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்தோம். அது எங்களுக்கு இப்படி ரொம்ப உங்களுடைய கஸ்டமர் எல்லாம் பிஹேவ் பண்ணுற உங்கள் வரவேற்பு, நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் மேனேஜர் மூலமாக அதிகமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேனேஜர் அப்படி இருந்தால் அவங்க ஸ்டாஃபுக்கு எப்படி இருப்பாங்கன்றதை எங்களால் புரிஞ்சுக்கிட முடியுது. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் உங்கள் கடைக்கு வந்ததில். இப்போ பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அது எந்த அளவுக்கு இருக்குது? ஆஃபர்ஸ்லாம் எந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க? இந்த ஆஃபர் வந்ததில் நாங்கள் வாங்கினதில் எங்களுக்கு ஒரு பட்ஸ் ஃபோன் இருக்கு இல்லையா, அது வந்து எங்களுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி தருவாங்கன்ட்டு. சரி, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருந்தது. சரி, அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்பவே நன்றி. மேலும் இது போன்ற இந்த கடையை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுவீங்களா? இந்த மாதிரியான ஒரு கடை இருக்குது, ஆஃபர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட கண்டிப்பாக உங்களுடைய கடையை பற்றி நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். அநேரம் அவங்க எங்கள் கடைக்கு அனுப்பி வைப்போம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே சார், ரொம்பவே நன்றி சார் உங்கள் வேல்யூபுளான டைம் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் மேடம், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் நந்தினி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் நாங்கள் இந்த ஷாப்புக்கு வந்தோம். ஓகே, ஸோ இங்கே ஆஃபர்ஸு எல்லாமே பொறுத்தளவுக்கு மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் பெட்டர். நீங்கள் என்ன வாங்கினீங்க? அதுக்கு எந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க? நான் வந்து என்னோடய ஃபோனுக்கு பேக் கேஸும் அப்புறம் வந்து எனக்கு இயர்பட்ஸும் வாங்குறதுக்காக வந்தேன். ஸோ ஓகே, ஆஃபர்ஸு அண்ட் ப்ராடக்ட்ஸு அண்ட் கஸ்டமர்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸ்டாஃப்ஸ், மேனேஜர். ஸோ இட்ஸ் நைஸ். எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறது ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஷாப் கண்டிப்பாக இன்னும் மேலும் நல்லா வளர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சரி, ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.